பிருத்திவிராஜ் ஹீரோவாக நடித்து பேன் இந்தியா லெவலில் வந்திருக்க படம் தான் ஆடு ஜீவிதம். படத்துக்கு என்ன படம் என்ன கதை அப்படிங்கிறத படப்பட பார்த்துக்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் பிருத்திவிராஜை வெளிநாட்டிலே காமிக்கிறாங்க. அவர் ஏமாற்றப்பட்டு அதாவது ஒரு வேலைக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த வேலை இல்லாமல் இன்னொரு வேலையில் கொண்டு சேர்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் எனக்கு இந்த வேலை வேண்டாம், என்ன வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. மொத்தத்தில் அவர் இனி அங்கே தான் இருந்தாகணும், அதாவது அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படி என்ன வேலை அப்படின்னா, ஒரு வேலைக்காக போகிறாரு. அங்கே உள்ள வெளிநாட்டினர், அதாவது அரபிகளை காமிக்கிறாங்க. அவங்க வந்து இவரை கொண்டு ஒரு பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிறதுக்காக விட்டுட்டு போயிடறாங்க. இவர் ஐயோ நம்ம இந்த வேலைக்கு வரலையே, வேறு வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு என்ன வீட்டுக்கு விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. ஆனால் அதை கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. இவர் கூட ஒரு வயசானவர் இருக்கார். அவர் எப்போவுமே பிருத்திவிராஜை அடித்து குடும்பப்படுத்துகிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கார். சரி, ஓகே, இது இவ்வளோ தான் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. படம் கொஞ்சம் நேரம் தூரம் போன உடனே இவரோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவர் ஊரில் எப்படி இருந்தார், எப்படி காதல் பண்ணார், கல்யாணம் பண்ணார், அந்த சீனை காமிக்கிறாங்க. எதனால் அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு சீனையும் கொண்டு வராங்க. இவங்க படத்தில் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, அதாவது படத்தோட ஃபஸ்ட்டில் வந்து வெளிநாடு ஆரம்பிச்சுட்டு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஊரில் இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது அப்படி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஃபஸ்ட்லேயே இந்த ஊரில் இருக்கிற சீனை அப்படியே காமிச்சு இவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி கல்யாணம் பண்ணார், எந்த சூழ்நிலைக்காக வெளிநாடு போனார், அது ஒரு லைனாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க அதை ஃப்ளாஷ்பேக் எடுத்துகிட்டு வந்தது எனக்கு என்னமோ அது எனக்கு பிடிக்கல. அது ஆடியன்ஸுக்கும் நிறைய பேருக்கு அது ஒத்து போகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இவர் ஊரில் எப்படி இருந்தார் ஜாலியாக படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டு போகிறாரு. வெளிநாட்டு போயிட்டு எப்படி கஷ்டப்படுறாருங்கிறத ஒரு லைனை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த லைனை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த லைனை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்துகிட்டு வராங்க. ஃப்ளாஷ்பேக்கில் எடுத்துகிட்டு வந்தால் படம் ஓடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. என்னமோ நமக்கு தெரியல. நமக்கு அது அந்த செட்டு நமக்கு பிடிக்கவே இல்லை. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீன்லேயும் அவரோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும், அவர் அழுறதா இருக்கட்டும், அம்மானு கத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டா ஃப்ளாஷ்பேக்கில் வர பிருத்திவிராஜாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்லேயும் ரொம்ப அருமையாக அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர். இந்த படத்தை ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்துக்காகவே கிட்டத்தட்ட 4-5 வருஷம் மெனக்கட்டதாட்ட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற ஹீரோக்கள், ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் நடிச்சிருப்பார் வெளிநாட்டில், ரொம்ப அருமையாக யதார்த்தமாக நடிச்சிருப்பார். ஆடு ஜீவிதான் படம் வச்சுட்டு ஆடு இல்லாமல் இருந்தால் அப்படி ஆடுகளை வந்து என்ன சொல்லி நல்ல ட்ரெயின் கொடுத்துருக்காங்களா, இல்லை அது வந்து சும்மா நேச்சுரலாக விட்டுக்கிட்டு அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துருக்காங்களான்னு தெரியல. அவ்வளோ அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் ஆடுகள் கூட நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற மாதிரி இந்த கதை வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இல்லை பேன் இந்தியா லெவலில் செட் ஆகும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த படம் அப்படி இந்த வித்தியாசமான கதைக்களம், வித்தியாசமான ஸ்டோரிங்களை எல்லாம் தேடி பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்ல அருமையான படம். இல்லை போகணும் நமக்கு 2.5 மணி நேரம் ஜாலியாக டைம் பாஸ் ஆகணும், 2.5 மணி நேரம் நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் இந்த படம் நம்மளை கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோவாக போனாலும் படம் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்குமா, எல்லா ஆடியன்ஸையும் இதை திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். மற்ற மாதிரி இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப அரபிகளாக இருக்கட்டும், அரபிகளாக நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், இவர் ஆடு மேய்க்க போகும்போது அங்கே ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தாவாக இருக்கட்டும், ஊரில் ஃப்ளாஷ்பேக்கில் வர சீனில் வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. பிருத்திவிராஜை தனியாக சொல்லணும்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ட் ஒர்க்கு, மேக்கப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழ் சினிமா இல்லை இந்த மாதிரி ஒரு படம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம மரியாதையே மதிக்கலை. மரியாதை மதிக்காத நம்ம இந்த படத்தையும் மதிக்க மாட்டோம். அதான் உண்மை. ஏன்னா இந்த படம் எல்லாம் வித்தியாசமான கதைக்காலம், ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அந்த பொறுமையெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மி தான். இதை சரி, ஓகே, இதை விடுவோம். ரெண்டாவது, மலையாள சினிமா இப்போது வரிசையாக நிறைய ஹிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க முழங்கணக்கில் ஏறி போயிட்டுருக்காங்க. தமிழ் சினிமா ஜான் கணக்கு கூட ஏற மாட்டேங்குது. நம்ம ஜான் ஏறினா கூட மூலம் சறுக்கி கீழே விழுந்துடுறோம். ஒரு படம் ஓடனா 10 படம் ஓட மாட்டேங்குது. மலையாள சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2024 3-4 சொல்லும்படியான ஒரு 3-4 ஹிட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் அப்படின்னு ஒன்றும் கொடுக்கல, விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க தமிழ் சினிமாவை. போட்டி பொறாமை. இப்போ அங்கே பாருங்கள், ஒரு படம் வந்தேன்னா அந்த படத்துக்காக இப்போ பிருத்திவிராஜை பாருங்கள், வரிசையாக ஒரு 10 நாளாக பேட்டி மேலே போட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. தமிழ் சினிமாவில் அப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அக்ரிமெண்ட்லேயே போட்டுவாங்க, நான் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன், நீங்கள் தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லேயே ஹீரோ எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அப்புறம் எப்படி வழங்கும் தமிழ் சினிமா? ஒரு படம் நம்ம நடிச்சிருக்கோம், நம்மளை நம்பி ப்ரொடியூசர் காசு கொடுத்துருக்காங்க, இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடுறதுக்காக நம்ம கொஞ்சம் ப்ரொமோஷன் செய்யணும், தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயின் நடிகர்கள் யாருமே நினைக்கிறதில்ல, காமெடியன் கூட நினைக்கிறதில்ல. ஒரு இசை வெளியீட்டுகளாக கூட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோக்கள். அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்க சினிமா எல்லாம் வளருதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு எந்த ஒரு காரியமும் இல்லை. அவங்க எல்லாம் சினிமாவை வளர்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. பக்கத்தில் இருக்கிறவன் வளர்ந்தாச்சுனாங்க அவனை எப்படிடா கீழே தள்ளி விடலான்னு உள்ள நினைப்பிலே இருக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள். பார்ப்போம், அவங்க ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹிட் ஏதாவது வருமா, இல்லை சுட்ட சட்டி தான் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் இன்னொரு திரை விமர்சனத்தில். ஆடு ஜீவிதம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. வித்தியாசமான படங்களை தேடி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல விருந்து. மற்றவங்களுக்கு எல்லாம் சாதா சாப்பாடு தான்.
வித்தியாசமான படங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணான கரங்கள்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கூடுதல்